இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான வீடியோ எடிட்டை எப்படி உங்களோட இமேஜ் உங்களோட அண்ணனோட இமேஜஸ் எல்லாம் வச்சு எடிட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தோன்னா நான் வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ எப்பயும் போல தான் இந்த வீடியோவும் மேக் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஒன் டைம் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ஃபுல்லாக கிளியர் பண்ணி தான் நான் இந்த வீடியோவே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸை வந்து 9:16 அந்த ரேஷியோவில் வந்து கட் பண்ணணும். ஸோ அதையும் நாம் அதுக்குன்னு தனியாக ஒரு ஆப்பில் போய் கட் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. இந்த ஆப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை எப்படி பண்ணுறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 9:16 ஒரு சைஸ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த கிரியேட் நவ் அப்படின்றத கொடுங்க. ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்ற கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி இந்த இடத்துல இருக்க மீடியாவை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ், அதாவது யாரோட இமேஜை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த இமேஜும் சரி உங்களோட இமேஜும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த மேலே இருக்க 3 டாட்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் 5வது இருக்க அந்த ஃபில் கம்போசர் ஏரியா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுங்க. கொடுத்தா இந்த மாதிரி ஃபில் ஸ்க்ரீனில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த சைஸெல்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணணும். இதில் எப்படி இமேஜாக சேவ் பண்ணுறேன்னா, இந்த மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்குது பதில் ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணுவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 3வது கரண்ட் ஃப்ரம் PNG அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்துட்டு கீழே இருக்க இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா போதும். இது வந்து நமக்கு இமேஜாக வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லோட் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இந்த சேவை கொடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸை இந்த 9:16 ரேஷியோவில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு இமேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கடுத்து நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு, ஸோ அந்த ப்ரீசெட்டும் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றக்குள்ளே போனால் அதில் உங்களுக்கு இந்த ப்ரீசெட் இருக்கும். இந்த ப்ரீசெட்டில் எப்பயும் போல் ஒரு பீட் மார்க்குக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டையும் கொடுத்து கரெக்டாக அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட்ஸுக்கு பதிலாக உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணும்போது எந்த இடத்துல எந்த இமேஜை சேஞ்ச் பண்ணணும், அதுவும் அந்த டைலாக்கு ஏற்ற மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் யாரோட இதுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜை செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இப்போ நம்ம இந்த 9:16 ரேஷியோவில் கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போது ஈஸியாக வந்து ஃபஸ்ட் இதில் சேஞ்ச் ஆகிடுச்சா. இப்போ 2வது இருக்கிறதுல உங்களோட இமேஜ், ஸோ அதை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ். ஸோ இந்த மாதிரி இமேஜை மட்டும் நீங்கள் எந்தெந்த இடத்துல அந்த டைலாக்கு ஏற்ற மாதிரி இமேஜை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவை ரொம்ப ஈஸியாகவே மேக் பண்ணிடலாம். அதுக்கு பீட் மார்க்கில் அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜ். ஸோ இதே மாதிரி இமேஜை மட்டும் நீங்கள் கரெக்டாக மாற்றி ஆட் பண்ணிட்டே போனாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் கிளியராக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே மேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இருக்க ஒரு 4 இதில் நம்மளோட இமேஜோ நம்ம எடிட் பண்ண போகிற நம்மளோட அண்ணனோட இமேஜை மாற்றி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டே வந்துட்டோமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த மாதிரி பாதி அளவு செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இனி கீழே பார்த்தீங்கன்னா வேறு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுன்றக்காக இந்த மாதிரி இதை மேலே கொடுத்துட்டு இதை வந்து கீழே கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல அதே மாதிரி தான் இப்போ ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக வந்து அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜை ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் இமேஜை மாற்றி செலக்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதுக்கடுத்து ஃபுல்லாகவே ஈஸியானதான். ஸோ இப்போ இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு அடுத்து இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டுக்கு பதிலாக உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். நான் இந்த மாதிரி கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஈஸியாக சேஞ்ச் பண்ணியாச்சா. இதுக்கடுத்து இந்த இடத்துல தான் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி இமேஜை ஆட் பண்ணணும். அந்த இடத்துல மட்டும்தான் 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி ஆட் பண்ணணும். இதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இந்த இடத்துல நீங்கள் வேறு இமேஜ் தனித்தனியாக இருக்கதை ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் இந்த கீழே இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட் டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி இமேஜாக ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இந்த இடத்துலையும் ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். இதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜ். ஸோ இதே மாதிரியே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சா. இதுக்கடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான மாசான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.